இது நம்ம ஃபேமிலி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடஒதுக்கீடு தொடர்பாக இழுபறி நீடிப்பதில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட்ட காங்கிரஸ் பிரதான கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலில் களமிறங்கியது. நீண்ட காலமாகவே திமுக கூட்டணியில் பயணிக்கும் காங்கிரசுக்கு தேர்தல்களில் ஒதுக்கப்படும் சீட்டுகள் குறைக்கப்பட்டு வருகிறது. 2011 சட்டப்பேரவை தேர்தலில் 63 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரசுக்கு 2016 தேர்தலில் 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. இது 2021 தேர்தலில் 25 இடங்களாக குறைந்தது. இதுவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 2009 திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு தமிழகத்தில் 15, புதுச்சேரியில் 1 என 16 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. 2014 கூட்டணி உடைந்தது. 2019 தேர்தலில் காங்கிரசுக்கு தமிழகத்தில் 9, புதுச்சேரியில் 1 என 10 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டன. இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து திமுக கூட்டணியில் இரட்டை இலக்க தொகுதிகளை பெற காங்கிரஸ் விரும்புவதாக தெரியவந்தது. இந்த சூழலில் திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தேர்தல் நெருங்கினால் சீட் பெறுவதற்காகவே காங்கிரஸ் கட்சியை நடத்துகிறார்கள் என்றது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. அப்போதே திமுக இந்த முறை காங்கிரசுக்கு சீட்டை குறைக்குமா என்ற பேச்சும் எழுந்தது. தொகுதி பங்கீடு பேச்சு வந்ததும் 21 விருப்ப தொகுதி பட்டியலை கொடுத்த காங்கிரஸ் 12 தொகுதிகளை கேட்பதாக தெரிய வந்தது. தொடர் பேச்சுவார்த்தையில் புதுச்சேரியோடு சேர்த்து 7 அல்லது 8 இடங்களை தருவதாக திமுக தெரிவிப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கடந்த முறை கொடுத்தது போல 10 இடங்களையாவது கேட்டுப்பெற போராடுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் குமரியில் பேசிய மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணி பேச்சு மகிழ்ச்சியாக இருப்பதாக குறிப்பிட்டார். எங்களோட கூட்டணி மகிழ்ச்சியாக இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்தியா முழுவதும் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் கையெழுத்து. மதுரையில் பேசிய போது கூட்டணியில் பிரச்சனை இல்லை என்றார். எதனா முரண்பாடு இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா நம்ம இதை பற்றிலாம் பேசலாம். அது மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. சுமூகமாக இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேர் இயக்கமும் வெகு விரைவில் முடிவு கொண்டு வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம். மதுரையில் இருந்து மயிலாடுதுறை செல்கையில் புதுக்கோட்டையில் பேசியவர் காங்கிரஸை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள் என்று நம்பிக்கையை வெளிக்காட்டினார். தமிழ்நாட்டின் மக்கள் மனசாட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. அவர் காங்கிரசின் மனசாட்சியாகவும் செயல்படுவார், இந்தியா கூட்டணியின் மனசாட்சியாக செயல்படுவார். ஒருபோதும் குறைத்து மதிப்பிட மாட்டார் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் குறைச்சலாம் யாரும் மதிப்பிட மாட்டாங்க. அதுவே மயிலாடுதுறையில் பேசுகையில் எங்களுக்கு எப்படி குறைப்பாங்க என பதில் கேள்வியை முன்வைத்தார். மார்க்சிஸ்ட் 2 கொடுத்துட்டாங்க, சிபிஐக்கு 2 கொடுத்துட்டாங்க, வைகோக்கு என்ன கொடுத்தாரோ எம்டிஎம் கொடுக்குறான்றாங்க, பிசிகேக்கு 2 கொடுக்குறான்றாங்க. எங்களுக்கு எப்படி குறைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அது எப்படி ஜனநாயகமா? எப்படி குறைப்பாங்க நாங்களும் கேட்கிறேன். சென்னையில் பேசுகையில் எங்க கட்சி தேசிய கட்சி என்றவர் பேச்சுவார்த்தை சுமூகமாக இனிப்பாக இருப்பதாக குறிப்பிட்டார். மாநில கட்சிகளை இன்னும் பேசி முடிக்க மாட்டேன்றாங்க. நாங்க தேசிய கட்சிங்க, நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சுமூகமா இருக்கு, இனிப்பா இருக்கு. கசப்படுறதா தான் நான் கூட சொல்றது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு தொடர்ந்து தொகுதிகள் குறைக்கப்படும் சூழலில் இப்போது எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்ற காத்திருப்போடு தொடர்கிறது திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.